இந்த நிகழ்வில் என்னையும் உரையாற்றுவதற்கு அழைத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவத்துக்குரிய கரு ஜெயசூரி அவர்களே, பேராசிரியர் ரோஹான் சமர்ஜீவ் அவர்களே மற்றும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டாளர்களே, பங்குபற்றுனர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் இந்த நாட்டில் ஆட்சியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய அமைப்பு என்பதனை நாம் பலரும் அறிந்திருக்கின்றோம். 2014ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் இந்த நாட்டில் ஒரு புரட்சி அரசியலில் ஏற்படுவதற்கு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் அப்போதைய தலைவர் மதிப்புக்குரிய மாதுலுவாவை சோபித்த தேரர் அவர்கள் பெரும் பங்காற்றினார். நான் அப்பொழுது நோர்வே நாட்டில் எனது கலாநிதி பட்டப்படிப்பை படித்து கொண்டிருந்தேன். இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நானும் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு வந்தேன். என்னுடைய வாக்கை பயன்படுத்துவதற்காக, ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. அது இந்த நாட்டின் இலங்கை அரசியலிலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு புரட்சியாக, நான் அரசியல் புரட்சியாக அதனை பார்க்கின்றேன். அந்த செயன்முறையில் எம்மோடு இன்று இருக்கின்ற கரு ஜெயசூரி ஐயா அவர்களும் பெரும் பங்களிப்பை செய்தார் என்பதனை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நல்லாட்சி மிக குறுகிய காலம் மாத்திரமே இந்த நாட்டில் உயிர் வாழ்ந்தது. அதன் பின்னர் பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக, வகுப்பு முரண்பாடுகளின் காரணமாக, ஆட்சியாளர்களுடைய ஆளுமை முரண்பாடுகளின் காரணமாக, தனிப்பட்ட தேவைகளுக்காக, இந்த நாட்டிலே எழுச்சி பெற்ற இனவாத அரசியலின் காரணமாக அந்த அரசாங்கம் மிக குறுகிய காலத்திலே தோல்வி அடைந்து விட்டது. அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி ஒட்டுமொத்த சர்வாதிகார ஆட்சியை இலங்கையில் உருவாக்கியது. அந்த சர்வாதிகார ஆட்சி முறையுடைய தோல்வியைத்தான் இன்று நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது. இலங்கை மக்களுக்கு 1931ஆம் ஆண்டு சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டது. අපිට 1931 சர்வஜன ஜந்தபலය ලැබුණා. நாங்கள் இன்று 93 ஆண்டுகள் இந்த வாக்குரிமையை பயன்படுத்துகின்றோம். 93 ஆண்டுகள் மாறி மாறி புதிய அரசாங்கத்தை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் இந்த 93 ஆண்டுகளை நீங்கள் திரும்பி பார்த்தால், நாங்கள் வாக்குரிமையை எப்படி பயன்படுத்தினோம், சரியாக பயன்படுத்தினோமா, நாங்கள் தெரிவு செய்த ஆட்சியாளர்கள் சரியானவர்களா என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் நீங்களே அது பிழை என்று ஒத்துக்கொள்வீர்கள். ஆகவே இந்த 93 ஆண்டு கால சர்வசன வாக்குரிமையுடைய இறுதி விளைவு என்னவென்றால், நாடு வங்குரோத்து நிலைமையை அடைந்தமை. பேராசிரியர் ரோஹான் சமர்ஜீவ் அவர்கள் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ், சக்ரிய பிரவேசியக் எய் වැදගත් කියන කාරණාව ඉදිරිපත් කරා. அது மிக முக்கியமானது. இலங்கையில் நாங்கள் வெறும் வாக்காளர்களாகவே இருக்கின்றோம். நாங்கள் ஒரு பிரஜைக்குரிய கடமையை இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதைத்தான் நான் நினைக்கின்றேன். ஒரு பிரஜை என்றால் யார், அவருடைய கடமை பொறுப்புகள் என்ன என்பதனை அறகலைய போராட்டத்தின் பின்னர் இலங்கை மக்கள் சற்று கற்றுக்கொண்டார்கள். ஆனால் பின்னர் அந்த அறகலைய போராட்டம் இன்று அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு நாங்கள் மீண்டும் ஒரு பழைய நிலைமையை நோக்கி செல்வது போல் எனக்கு தோன்றுகின்றது. இன்று நாட்டில் இருக்கின்ற இந்த நெருக்கடி சூழலை பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான கடைசி சந்தர்ப்பமாக நான் இதனை பார்க்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால், நாங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால், இலங்கை நாட்டை இந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுப்பது மிகப்பெரிய சவாலாக அமையும். அறகலைய போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச், ஒரு முறைமை மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த முறைமை மாற்றம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த நாட்டில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய இந்த வங்குரோத்து நிலைமைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை. ஒரு தனிநபர் கையில் சகல அதிகாரங்களும் குவிக்கப்பட்டு
பாராளுமன்றத்தையும் நீதித்துறையும் கேலிக்கூத்தாக இந்த அரசியலமைப்பு மாற்றி இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பினை மாற்றி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நாங்கள் மாற்றாவிட்டால் இந்த நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது பெரிய சவாலாக அமையும். இது முதலாவது எதிர்பார்ப்பு இந்த போராட்டத்திலே வெளிப்பட்டது. ஆட்சியாளர்களிடம் இரண்டாவது விடயம் அவர்கள் எதிர்பார்த்தது அக்கவுண்டபிலிட்டி, பொறுப்பு கூறல். ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டுமாக இருந்தால் மக்கள் அவர்களை பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரம் எப்படி இருக்கின்றது என்றால், நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிக்கின்றோம். வாக்களித்த பின்னர் எமது கடமைகளை மறந்து விடுகின்றோம். அந்த அடுத்த தேர்தல் வருகின்ற வரையில் ஆட்சியாளர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்களா இல்லையா, அவர்கள் மக்களுடைய ஆணையை மதிக்கின்றார்களா இல்லையா என்பதனை நாங்கள் ஒருபோதும் தேடுவதில்லை. இதனால்தான் இந்த அறகலைய போராட்டக்காரர்கள் ஒரு முன்மொழிவை செய்தார்கள். ரீகால் சிஸ்டம், சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்ற, உலகில் வேறும் பல நாடுகளிலே இருக்கின்ற இந்த ரீகால் முறையை மீண்டும் அழைத்து கொள்வது அரசியல்வாதிகளை பதவியிலிருந்து. மக்கள் ஆணையை மீறுகின்ற பொழுது, மக்களுடைய வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் நிறைவேற்றாமல் இருக்கின்ற பொழுது அவர்களை மீண்டும் பதவியிலிருந்து அழைத்து கொள்ளுகின்ற ரீகால் எலெக்ஷன் ஒன்றை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு யோசனை. எதிர்காலத்தில் அரசியலமைப்பை மாற்றுகின்ற பொழுது இது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அறகலைய போராட்டக்காரர்கள் எதிர்பார்த்த இன்னொரு சிஸ்டம் சேஞ்ச், கரப்ஷன் ஃப்ரீ ஸ்ரீலங்கா, ஊழலற்ற இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். 4வது, எலிட் கேப்சர் ஆஃப் ஸ்டேட், இலங்கை அரசாங்கத்தை ஒரு அரசியல் உயர்குழாமினர் கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள், அதனை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றார்கள். இதெல்லாம் தாண்டி இந்த அறகலைய போராட்டத்தில் வெளிப்பட்ட இன்னொரு முக்கிய விடயம்தான், இன்றும் அதனை நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இலங்கையில் ஒரு பாரிய நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கின்றது. 93 ஆண்டு காலமாக பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். ஆசியாவில் முதலில் வாக்குரிமை கிடைத்த நாடு இலங்கை. எமக்கு பின்னர் தான் ஜப்பானுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் 93 வருடமாக வாக்குரிமை பயன்படுத்துகின்ற நாங்கள் இன்னும் சரியான ஒரு ஆட்சி முறையை கட்டியெழுப்ப முடியாமல் இருக்கின்றோம். ஆகவே இலங்கை மக்கள் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். ஏன் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் கடந்த 93 ஆண்டுகளில் மக்கள் எதிர்பார்த்த எதையுமே நிறைவேற்றவில்லை. இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்லவில்லை. மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. ஆகவே மக்கள் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். நாங்கள் அண்மையிலே மேற்கொண்ட ஒரு ஆய்வில், அந்த ஆய்வு குறிப்பாக அரசாங்கம் பற்றி மக்களுடைய நம்பிக்கை பற்றிய ஆய்வு. இலங்கையில் 2000 பேரை அந்த ஆய்வுக்கு நாங்கள் உட்படுத்தினோம். அந்த ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்த முக்கியமான விடயம், இலங்கை மக்களில் 20% மக்களே பாராளுமன்றத்தை நம்புகின்றார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. இலங்கையில் அரசியல் கட்சிகளை 19% மக்களை நம்புகின்றார்கள். இது இன்னொரு பக்கம் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. ஆகவே அரசியல்வாதிகளை மக்கள் நம்புவதற்கு தயாரில்லை. அரசியல்வாதிகள் மக்களிடம் எதிர்பார்த்த விடயங்கள் எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் மீது பாரிய ஒரு நெருக்கடியை நாங்கள் இலங்கையில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற இந்த நிறுவனங்கள் நம்பிக்கையை இழந்திருக்கின்றன. ஆகவே இந்த நிறுவனங்களில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய பெரிய தேவை ஒன்று இன்றைக்கு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல், அண்மை காலத்தில் இலங்கையில் நடக்கின்ற இந்த மக்களுடைய போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது இன்னொரு விடயம் தென்படுகின்றது.
சாதாரண மக்கள் அதிக ஜனநாயகத்தை கோருகின்றார்கள். ஆனால் ஆட்சியில் இருக்கின்ற உயர்குலாமினர் அதிக ஜனநாயகத்தை மக்களுக்கு விரும்ப மறுக்கின்றார்கள். இது எப்படி வெளிப்படுகின்றது என்றால், இந்த அரசாங்கம் அண்மையில் கொண்டு வந்த சட்டங்களை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான சட்டங்கள் ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் முரணான சட்டங்களாக இருக்கின்றன. ஆகவே சாதாரண மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்றார்கள், அதிக ஜனநாயகத்தை விரும்புகின்றார்கள், ஜனநாயக ஆட்சி ஒன்றை இந்த நாட்டிலே விரும்புகின்றார்கள். 2023ஆம் ஆண்டு இலங்கை மக்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை பற்றி ஒரு ஆய்வை செய்தோம். அந்த ஆய்வில் வெளிப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இலங்கை மக்களில் 76% ஜனநாயக ஆட்சியே இலங்கையில் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அது மிகவும் வியப்பாக இருந்தது எமக்கு. ஆகவே இலங்கை மக்களில் 75% இந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி ஒன்று இருக்க வேண்டும் என்பதை ஆதரிக்கின்றார்கள். ஏனென்றால் ஜனநாயகத்துக்கு நிகரான ஆட்சி உலகில் எதுவுமே இல்லை என்பதனை இலங்கை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய கடமையும் பொறுப்பும் எமக்கு இருக்கின்றது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயற்படுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு எம்மிடம் இருக்கின்றது. இலங்கையில் ஜனநாயகத்துக்கு அவ்வப்போது பாரிய தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் கடைசியில் இலங்கையில் ஜனநாயகம் தான் வெற்றி பெற்றது என்பதனை நாங்கள் நினைவில் கூற வேண்டும். 2018ஆம் ஆண்டு இந்த நாட்டில் அரசியலமைப்பு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றது. ஆனால் கடைசியில் ஜனநாயகமே வெற்றி பெற்றது. அப்பொழுது எமது கரு ஜெயசூரிய அவர்களே பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்தார். உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தை பாதுகாத்து தீர்ப்பு ஒன்றை வழங்கியமையை நீங்கள் யாவரும் நினைவில் கொள்வீர்கள். இலங்கையில் ஜனநாயகத்துக்கு அவ்வப்போது ஆட்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் கடைசியில் அந்த ஜனநாயகம் தான் வெற்றி பெற்றது என்பதனை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் பெரிதும் அச்சம் கொண்டோம், இலங்கையில் ஜனநாயகத்துடைய கதை முடிந்துவிட்டது என்று. ஆனால் பின்னர் 2 ஆண்டுகளில் மீண்டும் ஜனநாயகம் இலங்கையில் தலை தோங்கியதை, வெற்றி பெற்றதை நாங்கள் அறகலைய போராட்டத்திலே பார்த்தோம். ஆகவே இலங்கையில் ஆட்சியாளர்கள் தாம் நினைத்தவாறு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது என்பதற்கு பல உதாரணங்களை என்னால் கூற முடியும். இலங்கை மக்கள் எப்பொழுதும் ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள். இலங்கை மக்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சியாளர்களை தொடர்ந்தும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதனை கடந்த கால உதாரணங்கள் எமக்கு எடுத்து காட்டுகின்றன. நாங்கள் ஜனநாயகம் பற்றி கடந்த ஆண்டிலே செய்த ஆய்வில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இலங்கையினுடைய தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் கூறுகின்ற பிரதான 4 காரணிகள் என்ன என்று கேட்டிருந்தோம். ஆய்வில் பங்கு பற்றிய 2000 பங்கு பற்றுனர்கள் 4 முக்கியமான காரணங்களை தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். 1, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இந்த நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு பிரதான காரணம் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். 2வது, ஊழல் மோசடி. ரோஹான் சமரஜி அவர்களும் பேராசிரியர் இதை பற்றி குறிப்பிட்டார். 3, உங்களுக்கு வியப்பாக இருக்கும், இலங்கையில் அரசியலில் தேவையற்ற விதத்தில் மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். மதத்தையும் அரசியலையும் பிரிக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். இதுவும் இந்த நாட்டின் இன்றைய அழிவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். 4வது, இன்னொரு வியப்புக்குரிய விடயம், இந்த நாட்டினுடைய இன்றைய வங்குரோத்து நிலைமைக்கு இனவாதமும் ஒரு காரணம் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். இந்த 4 காரணங்களுக்கும் விடையளிக்க முடியுமாக இருந்தால், இந்த 4 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுமாக இருந்தால் இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே இந்த 4 காரணிகளும் இலங்கையில் ஒரு ஆட்சி முறை நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கவர்னன்ஸ் கிரைசிஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர், நிறுவனங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன.
நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இந்த நாட்டின் அரச நிறுவனங்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அரச நிறுவனங்களுடைய வினைத்திறனை மிக மோசமாக பாதித்துள்ளது. சட்டத்தின் ஆட்சியை இல்லாமல் செய்துள்ளது. ஆகவே இவை அனைத்தும் இந்த நாட்டினுடைய இன்றைய கவர்னன்ஸ் கிரைசிஸ், ஆளுகை நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ஜனநாயகமும் இதனால் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அண்மையில் அரசாங்கத்தின் ஒரு முக்கிய பேச்சாளர், அரசாங்கம் இதுவரைக்கும் 60 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் இன்னும் 40 சட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த சட்டங்களில் பல ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தானது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இறுதியாக இந்த ஊழலை பற்றி ஒரு சில விடயங்களை கூறி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய ஆய்வுகள் பெரும்பாலும் இந்த ஊழல் தொடர்பானது. இரண்டாவது, அரச நிறுவனங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தொடர்பானது. இணையதளத்திலே நீங்கள் அவற்றை பார்க்கலாம். ஏன் இலங்கையில் ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்பது பற்றி நீண்ட காலம் நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம். எமது நீண்ட கால ஆய்வில் இலங்கையில் ஊழலை ஒழிக்க முடியாமைக்கு 6 காரணங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். முதலாவது, ஊழலை ஒழிப்பதற்கு ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளிலேயே நாங்கள் நம்பியிருக்கின்றோம். இது முதலாவது பெரிய தடையாக இருக்கின்றது. ஆகவே ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகள் ஊழலை ஒழிப்பார்கள் என்று நாங்கள் நினைப்பது வேடிக்கையானது. இது முதலாவது தவறு. நாங்கள் ஊழல் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த நாட்டிலே விடுகின்ற முதலாவது தவறு. இரண்டாவது காரணம், ஏன் இலங்கையில் ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்பதற்கு, நாங்கள் ஊழல் செய்கின்ற அரசு அதிகாரிகளில் தங்கியிருக்கின்றோம் ஊழலை ஒழிப்பதற்கு. உலகில் ஊழலை இல்லாமாக்கிய வெற்றிகரமான நாடுகளில் சிங்கப்பூர், ஹாங்காங், சவுத் கொரியா மிகப்பெரிய உதாரணமாக சொல்ல முடியும். இந்த நாடுகளில் ஊழலை ஒழிப்பதில் அரசு அதிகாரிகளோ போலீசாரோ பங்களிப்பு செய்யவில்லை. அந்த நாடுகளில் ஊழலை ஒழிப்பதற்காக விசேடமாக பயிற்றப்பட்ட அதிகாரிகள் அந்த நாடுகளிலே இருக்கின்றார்கள். இலங்கையில் ஊழலை ஒழிப்பதற்கு நாங்கள் போலீஸ் அதிகாரிகளையே பயன்படுத்துகின்றோம். போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு நாளும் ஊழலை ஒழிக்க முடியாது என்பதனை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கை மக்கள் மிக குறைந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்களில் போலீஸும் ஒன்று என்பதனை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். எமது ஆய்வுகளில் இலங்கை மக்களில் சுமார் 15% மக்களே போலீசார் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அத்தகைய போலீசாரை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்திக்கலாம். மூன்றாவது காரணம், சில சமயங்களில் பல ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்களை அல்லது ஊழல் ஒழிப்பு நிறுவனங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். சிங்கப்பூர், ஹாங்காங், சவுத் கொரியா போன்ற நாடுகளில் ஊழல் ஒழிக்கப்பட்டமைக்கு காரணம் ஒரே ஒரு தனி நிறுவனம் தான் அங்கு ஊழலுக்கு எதிராக செயற்பட்டது. அந்த நிறுவனத்துக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிறுவனத்துடைய செயற்பாடுகளில் அரசியல்வாதிகள் தலையீடு செய்யவில்லை. அவை சுயாதீனமான நிறுவனங்களாக இருந்தன. ஆனால் இலங்கையில் அப்படியான நிறுவனங்கள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. இலங்கையில் 1க்கு மேற்பட்ட ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றன ஒவ்வொரு அரசாங்கத்தின் கீழும். அவை எந்த பயனும் தருவதில்லை. இது மூன்றாவது காரணமாக நான் பார்க்கின்றேன். 4வது காரணம், இது மிகவும் முக்கியமானது. இலங்கையிலே ஊழலை ஒழிப்பதற்கு, இந்த ஊழல் ஒழிப்பு என்பது இலங்கையில் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அந்த எதிர்க்கட்சியினரை பழிவாங்குவதற்கு தான் இலங்கையிலே ஊழல் எதிர்ப்பு என்று பேசுகின்றார்கள். ஆகவே எதிர்க்கட்சியினரை பழிவாங்குவதற்கான ஒரு ஆயுதமாக ஊழல் எதிர்ப்பு இலங்கையிலே பயன்படுத்தப்படுகின்றது. அதில் உண்மையான அர்ப்பணிப்போ அல்லது ஒரு ஈடுபாடோ இருப்பதில்லை. இப்படியான ஒரு சூழலில், அதாவது நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்வோம், யூசிங் ஆன்டி கரப்ஷன் ஆஸ் அன் அட்டாக் டாக் ஆன் ஆப்போசிஷன்ஸ். ஆகவே எதிர்க்கட்சியினரை தாக்குவதற்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் இந்த ஊழலை பயன்படுத்துகின்றோம். அந்த அரசாங்கம் மாறி இன்னொரு அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற பொழுது அந்த அத்தனை முயற்சிகளும் கைவிடப்படுகின்றன.
ஐந்தாவது காரணி எமது நாட்டில் ஊழல் எதிர்ப்பு நிறுவனம் அதிகாரமற்ற நிறுவனமாக காணப்படுகின்றது. இப்படியான அதிகாரமற்ற நிறுவனங்களை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பது இலகுவான காரியம் அல்ல. நாங்கள் எப்பொழுதும் சொல்லுகின்ற சிங்கப்பூராக இருக்கலாம், ஹாங்காங்காக இருக்கலாம், அல்லது சவுத் கொரியா, அண்மை காலத்திலே ஊழலை வெற்றிகரமாக ஒழித்த நாடு பொஸ்வானா, ஆப்பிரிக்க வலயத்திலே உள்ள நாடு. அந்த நாடுகளில் எல்லாம் மிகவும் பவர்ஃபுல் அதிகாரமிக்க ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி ஊழல் எதிர்ப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த நிறுவனங்களுக்கு சுயாதீனத்தன்மை வழங்கப்பட்டன. அவை அரசியல் தலையீடுகள் இல்லாமல் செயற்பட்ட காரணத்தினால் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த நிலைமை இலங்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான புதிய சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கின்றது இந்த அரசாங்கம். அதனை நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த சட்டத்திலும் சில குறைபாடுகள் உள்ளது என்பதனை நான் இங்கு பதிவிட விரும்புகின்றேன். 6வது மிக முக்கியமானது, இந்த நாட்டில் ஊழலை இந்த 93 ஆண்டுகளில் ஒழிக்க முடியாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் கலெக்டிவ் ஆக்ஷன் ஃபெயிலியர், கூட்டு செயற்பாடுகளுடைய தோல்வி, கூட்டு செயற்பாடுகளின் தோல்வி. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டு வந்தோம். இந்த நாடு ஒட்டுமொத்தமாக நிலைமாற்றம் அடைய போகின்றது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எமக்கு இருந்தது. ஆனால் அந்த கூட்டு செயற்பாடு 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு முன்வந்த அந்த கூட்டணியினருடைய அந்த கூட்டு செயற்பாடு, ஒத்துழைப்பு மிக்க செயற்பாடு தொடரவில்லை, நீடிக்கவில்லை. ஆகவே கூட்டு செயற்பாடுகளுடைய தோல்வி இலங்கையில் ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. ஊழலை வெற்றிகரமாக ஒழித்த நாடுகளில் இந்த கூட்டு செயற்பாடு மிக முக்கியமான பங்களிப்பை செய்துள்ளது. கூட்டு செயற்பாடு என்றால் என்ன? அரசியல்வாதிகள், சிவில் அமைப்புகள், ஊடகங்கள், சட்டத்தை அமுல்படுத்துகின்ற நிறுவனங்கள், பொதுமக்கள், அனைத்து பங்குதாரர்களும் ஒன்றிணைந்து ஒரு நோக்கத்துக்காக செயற்படுவதன் ஊடாகவே இலங்கையை ஊழலற்ற நாடாக நாங்கள் மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் எதிர்கால இலங்கையை சிறந்த ஒரு இலங்கையாக கட்டியெழுப்பவும் கூட்டு செயற்பாடு மிக மிக முக்கியமானது என்பதனை நான் இங்கு பதிவிட விரும்புகின்றேன். கட்சி அரசியலை முன்னிலைப்படுத்தி அல்லது இனத்தை முன்னிலைப்படுத்தி, மதத்தை முன்னிலைப்படுத்தி, பிரதேசத்தை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்கின்ற வரையில் இலங்கை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது ஒரு பாரிய சவாலாகவே அமையும். இதுதான் கடந்த கால படிப்பினையும் கூட. இலங்கையில் ஊழலை ஒழிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளில் கௌரவ கரு ஜெயசூர்யா அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்ற ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டமை, அது மிக மிக முக்கியமான ஒரு வெற்றியாக நான் கருதுகின்றேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பின்னர் ஒரு அளவுக்கு ஊழல் மோசடியை அரசு நிறுவனங்களிலே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன், மேல் பாரிய பெருமான அடிப்படையிலான ஊழலை இன்னும் எம்மால் ஒழிக்க முடியாமலேயே இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய பரிந்துரைகளில் ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னது, உங்களுடைய நாட்டிலே கொள்முதல் செய்வதற்கு ப்ரொக்யூமெண்ட் லோ, அரச நிறுவனங்களில் கொள்முதல் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு சட்டம் இல்லாமல் இருக்கின்றது, அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். இலங்கையிலே ஊழல் நடப்பதற்கு பிரதான இடமாக இருப்பது ப்ரொக்யூமெண்ட், கொள்முதல் செய்கின்ற பொழுது. அந்த சட்டத்தை கூட இன்றும் எங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இதன் மூலம் என்ன வெளிப்படுகின்றது என்றால், ஊழலை ஒழிப்பதில் அரசாங்கம் எந்த அளவு அக்கறை காட்டுகின்றது, எந்த அளவு அர்ப்பணிப்பை காட்டுகின்றது என்ற கேள்வியை அது எழுப்புகின்றது. ஆகவே சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் கூட்டிணைந்து செயற்படுவோம். சமூக நீதிக்கான இந்த அமைப்புடைய தேசிய இயக்கத்துடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அந்த இயக்கத்துடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். 2015ஆம் ஆண்டு அவர்களுடைய முயற்சி எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்ற எதிர்காலத்திலும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு எம்மை போன்றவர்கள் தொடர்ந்து பங்களிப்பு வழங்குவோம். இலங்கை ஜனநாயகத்தையும் நல்லாட்சியையும் ஊழலற்ற இலங்கையும் கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஒன்றுபட்டு ஐக்கியத்தோடு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.